ஏகமும் நீதான், ஓ அநேகமும் நீதான். ஹாய், நான் தீபா உசிலம்பட்டியிலேருந்து வரேன். எனக்கு திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க. இங்கே வர உதவியாக இருந்த என்னோட பிறந்த வீடு, புகுந்த வீடு, தோழமைகளுக்கு மிக்க நன்றி. மிக அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயாவை பற்றி எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. தெரியாமல் தான் நான் உபதேசமே வாங்கினேன். வீடியோஸ் பார்த்ததில்ல. ஐயாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் நான் வந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சேன். எனக்குள்ள நிறைய குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்திருச்சு. அதனால எனக்கு தேவை என்னோட குற்ற உணர்ச்சியை போக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் சேர்ந்தேன். என்னோட தோழமைகளோட வழிகாட்டல் தான் இங்கே சேர்ந்தது. அப்புறம் உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். கண்டிப்பாக 40 days ஐயா கூட ட்ராவல் பண்ணணுன்ற ஒரு ஆசையில் நான் வந்திருக்கேன். ஹாய், நான் தீபா உசிலம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆன்மீகம்ன்றது கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் ஆரம்பித்தது. என்னோடய ஃபிசிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. மென்டலியும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால ஒரு ஸ்பிரிச்சுவலை தேடி போகும்போது ஒரு மெடிடேஷன் என் கணவர் கூட்டிகிட்டு போயிருந்தார். அதில் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்ராக்டிவ் ஆகி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தேன். அதில் தான் கடவுள் தேடல் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு தேடலையும் ஒவ்வொரு விஷயம் நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய தேடலுக்கான கேள்விகள் பதில்கள் எதுவுமே முழுமையாக கிடைக்கல எனக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே எனக்கு முழுமையாக கிடைக்கவே இல்லை. ஏமாந்துட்டேன்னு கூட சொல்லலாம். கடவுளை சொல்கிறாங்க, கடவுளை காமிக்கிறாங்க, அது எல்லாமே ஒரு எல்லையை காமிச்சிடுறாங்க. இவ்வளோதான் இருக்குமா கடவுள், இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சிம்பிளாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை தாண்டி கடவுள் ஏதோ இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும்போது எனக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாச்சு. கடவுளை தேடுறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு என்ன தேடணும், எனக்குரிய சந்தோஷம், எனக்கு நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கும்போது தான் என் நண்பர்கள் மூலமாக எனக்கு இந்த பசுமை இல்லம் யோகக்குடியில் பற்றின ஒரு தகவல் கிடச்சிது. அப்பயும் கூட ஐயாவை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஐயா வீடியோஸ் பார்த்ததில்ல. ஐயாவை பற்றி எந்த தகவலுமே எனக்கு தெரியாது. புக்ஸோ எதையுமே பார்க்குறது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டதுனால அதில் கேட்குற கேள்விகள் எல்லாமே முரண்பாடாக இருந்தது. பதில்கள் எல்லாமே முரண்பாடாக இருந்ததுனால நான் அதுக்கடுத்த விஷயங்கள் நம்ப விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சியை நம்ம கற்றுப்போம், அதனால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன் அப்படின்றதுனால வந்தது தான் நான். இந்த பசுமை இல்லத்துக்கு நான் போன வருஷம் நியூ இயர் அப்போ நான் வந்தேன். ஸோ எல்லாருமே கேஷுவலாகவும் ஜாலியாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்தாங்க. ஐயாவை பார்க்கும்போதும் எனக்கு பெரிய என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக மைண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரை பார்க்கும்போது. ஆனால் அவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் பேர், ஊர் எதுவுமே, எங்கேருந்து வர்றாரு, அவர் கடவுள்னா என்னன்னு தெரியுமா, எதையுமே நான் தேடவே இல்லை. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் இந்த இடத்தையும். அவரோட அவர் கூட பேசும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சச்சங்கம் மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சச்சங்கம் அட்டன் பண்ணும்போதுமே அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே மற்ற எல்லாருக்கும் தப்பாக தெரியலாம், அசிங்கமாக தெரியலாம். அதை கடந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சே தவிர அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு பெருசாக தெரியல. சரி, நம்ம கடவுளை தேடி வந்திருக்கோம், என்ன கொண்டாட்டம் வச்சுக்கிறதுக்காக தேடி வந்திருக்கோம் அப்படின்னும்போது நான் அதைத்தான் பார்க்கணுமே தவிர யார் என்ன சொன்னால் நம்மளுக்கு என்ன, அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது, ஆழமான விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு நான் தேடணும் போது பயிற்சிக்கு ஐயா கூட பயிற்சிக்கு கேட்டிருந்தேன், உபதேசம் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறமும் வீடியோ பார்க்க மாட்டேன்ட்டேன். ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நீ வீடியோ பார்த்துருந்தா கூட உனக்கு சொல்யூஷன் கிடச்சிருக்கும், நீ ஏன் பார்க்கல அப்படின்னாங்க. இல்லை ஐயா, நான் கடந்து வந்த பாதை அந்த மாதிரி, நான் கேட்குற கேள்விகள் யாருக்குமே முழுமையாக பதில் சொல்ல மாட்டேன்ட்டாங்க, இங்கே அப்படிலாம் கிடையாது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் அவர் சொன்னதுனால நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்பயும் கூட எனக்கு அவரை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியாது. பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமும் பயிற்சியில் இருந்த நிறைய டவுட்ஸ் மட்டும்தான் கேட்பேன். அப்புறம் மென்டல் ப்ரெஷர்ஸ், அப்புறம் மெடிடேஷன் டவுட்ஸு எல்லாமே அதிகமாக ஆக எனக்கு சரி 40 days கோர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக இங்கே வந்துடணும், குருவோட நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வரணும் அப்படின்னு தோணுச்சு. புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி 40 days புக் பண்ணிட்டோம், ஒரு 40 daysல ஒரு வேளை அவர் அதை பற்றின கொஸ்டின்ஸ் என்னை பற்றி தெரியுமா, நான் வீடியோஸ்லாம் போட்டிருந்தேனே, இதை பற்றி ஏதாவது கேள்வி கேட்டார்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நான் அப்புறம் ஒரு 1.5 மாதம் கேப்பில் தான் அவரை பற்றி தேட ஆரம்பித்தேன். அவர் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தப்பாக தெரியல. ஏதோ தப்பாக அசிங்கமாக பேசுகிறாங்க, கோத்தா அப்படி இப்படின்னு அசிங்கமெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நான் இருந்த வட்டாரத்துல வந்து இவர் பேசுற வார்த்தைகள விட அதிகமா தான் மக்கள் மத்த மக்கள் எனக்கு இத விட ஜாஸ்தியா தான் பேசுற மாரி இருந்துச்சு. இவர் என்னமோ கம்மியா தான் கெட்ட வார்த்தை பேசுற மாரி எனக்கு என்னமோ தோணுது. சாதாரண மக்கள் இத விட அதிகமாவே பேசுறாங்க. கோவம் வரும்போது நம்ம பேசாத வார்த்தைகளா? இவர் என்னமோ எனக்கு கம்மியா தான் கெட்ட வார்த்தைலாம் பேசுற மாரியே தோணுது. ஸோ ஏதோ வீடியோல பேசிட்டாருன்றதுக்காக டீசென்ட்டா பேசணும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டா என்ன வேணாலும் பேசலான்னு மத்த எல்லாரும் நெனைக்கிறாங்க. அது அது அதே மாரி தான் நடந்துக்கிறாங்க. அந்த மாரி இல்ல. அத தாண்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நெனச்சா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கும். அதே மாரி நான் என்ன தேடி வந்தேன். நான் ஏன் நிம்மதியா இல்ல? ஏன் சந்தோஷமா இல்ல? நான் பிறக்கும்போது அப்படி இல்லையே! ஏன் இப்படி இடையில வரும்போது இப்படி ஆச்சு? நான் யாரு? எனக்கு என்ன தேவைப்படுது? நான் ஏன் என்னோட தேவைகள வந்து பூர்த்தி செய்ய முடியல? இந்த கேள்விகள் தான் என்னை இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. அப்புறம் அத கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கான விஷயங்கள்லாம் கிடைச்சது. போனஸா கடவுள்னா யாருன்னும் எனக்கு கத்துக் குடுத்துட்டாரு. அ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம் கடவுளுக்கு நன்றி. என் குருநாதருக்கு ரொம்ப நன்றி. அறிமுகப்படுத்தின தோழர்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன குடும்பத்தோட வழி அனுப்பி இங்க வச்ச என்னோட புகுந்த வீடு, என்னோட பொறந்த வீடு எல்லாருக்குமே நன்றி. இந்த உலகத்துக்கே ரொம்ப நன்றி நான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அ இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும். இன்னுமே எனக்கு சொல்லப்போனா குருவ பத்தி பாதி தெரியுமா? அப்படின்னா, எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா, ஐயாவ பத்தி எனக்கு தெரியாது. ஆனா, உண்மையின் உச்சம், நேர்மையின் உச்சம்னு சொல்லலாம். ஒழுக்கம் ஒழுக்கம் தவறி பேசுறாருன்னு நீங்க சொல்லலாம். ஆனா, உண்மையான ஒழுக்கம்னா அவர்தான்னு நான் நெனைக்கிறேன். நீங்க அவர பார்க்க வேணாம். அவர் சொல்ற விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா ஓகே. கண்டிப்பா நேர்மையா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா தான் இருக்கணும். வாழ்க்கையில நிம்மதியா தான் இருக்கணும் அப்டின்னா, ஐயா சொல்ற பயிற்சியும் சரி, அந்த 40 நாள் கோர்ஸும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவரு அந்த 40 நாள் கோர்ஸ்லயுமே அவரு அமைச்சு குடுத்துருங்க அ பேக்ரவுண்ட் சிச்சுவேஷன் அந்த எல்லாமே வந்து ரொம்ப அருமையா ஒரு சூழ்நிலை அமைச்சு குடுக்குது. இயற்கையான சூழ்நிலை, ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும், "இப்படி வாழுங்க" அப்படின்னு சொல்றாரு. அ வாழ்க்கைய வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு அ வாழ்றத காட்டிலும் இந்த மாரி வாழுங்க. ஐயோ! ஒரு சாமிய கும்பிட போயிட்டு, அந்த சாமி துறவியா இருக்காரு அப்டின்னதுக்கப்புறம், அந்த துறவிய பார்த்துட்டு நம்ம அதிகமா வாழல அப்டின்னு சொல்லி வீட்ல வந்து நெனைக்கிறோம். துறவி மாரி வாழணும்னு எல்லாத்தையும் துறக்கணும்னு நெனைக்கிறோம். ஆனா, நம்மளுக்கு எல்லாமே அனுபவிக்கணும்னு நெனைக்கிறோம். ஏதாவது ஒரு நிலையில நம்ம இல்ல. நம்ம அனுபவிக்கணும்னு நெனைக்கிற சாமி மாரி வாழணும். அப்ப குரு வந்து வாழ்ந்து காமிக்கிறாரு. இந்த மாரி வாழுங்க, வசதியா வாழுங்க, வசதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும், பூர்த்திய குடுக்கும். அதுக்கப்புறம் போதும்னு உங்களுக்கா ஒண்ணு தோணும். அது இறைவன் முடிவு பண்ணட்டும். இறைவன் வழியா நடக்கணும். அப்படின்றத அவர் சொல்லுவாரு. வாழ்ந்து காமிப்பாரு. எல்லாத்தையுமே வாழ்ந்து இந்த மாரி வாழுங்க, இப்படி வாழுங்க, சந்தோஷமா வாழுங்க, பணக்காரனா வாழுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பத்தில சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட வாழுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அ சமுதாயத்தோட ஒத்து போணும்னு தான் அவர் சொல்லுவாரே தவிர, எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா நினைக்கணும்னு நினைக்கல. இது எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு தப்பா நினைக்கலாம். அது அது ஏன்னு புரியல. ஆனா, அதே மாரி இன்னொரு விஷயம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, லேடீஸ்க்கு 100% வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடம்னு சொல்றத காட்டிலும், எங்களுக்கு நாங்களே 100% பாதுகாப்பு எப்படி லைஃப் ஃபுல்லா குடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு ஐடியாலஜிய வந்து எங்களுக்கு குடுத்துருவாரு. ஒரு ப்ரோகிராம் செட் பண்ணியே குடுத்துருவாரு. புரியாதவங்க வேணும்னா எப்படி வேணாலும் பேசலாம். அத அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். லேடீஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸு. பட் ஜென்ட்ஸ்க்கு எப்படின்லாம் எனக்கு தெரியல. அம் லேடீஸ் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இங்க வந்துட்டு அவர்ட்ட கத்துக்கிட்டீங்கன்னா, அவரு பேசுற விஷயங்கள் அப்படிப்பட்டவரு அப்படி கிடையாது. அத தாண்டி அவர் இருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம் அவரு. அம் வாங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க, கொண்டாட்டமா இருங்க. நல்ல விஷயம் அனுபவிங்க. வாழ்க்கையில எல்லாருமே சந்தோஷமா இருங்க. ஹாய் நான் தீபா, உசிலம்பட்டியிலருந்து வர்றேன். ஆ எல்லாமே சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லேடீஸ்க்கு 100% சேஃபான ஒரு பிளேஸ். ஏன்னா குடும்பத்தோட தனியா ஒரு பிளேஸ்ல வந்து மெடிடேஷன் இல்லாம, தான் குடும்பம் இருக்கிற இடத்திலேயே ஒரு மெடிடேஷன் ஒரு சென்டர போட்டு நம்மள பாதுகாப்பா வச்சு அனுப்புறாருன்னா, அது நம்ம பெருசா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க இருக்கிற வரைக்கும் தான் 100% சேஃப்ன்றத காட்டிலும், வெளிய போனாலும் நாங்க எப்படி லைஃப் ஃபுல்லா 100% சேஃபா இருக்கிறதுன்ற ஐடியாலஜிய ஃபுல்லா எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டாரு. ஸோ அத தாண்டியும் இங்க இருந்து போயிட்டவங்க, இத வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றவங்க எல்லாருமே இவர் குடுத்த புதையல பாதி அல்லாம போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நாங்க அத பத்தி புரிஞ்சதுனால சொல்றோம். 100% சேஃப். ஜென்ட்ஸுக்கு எப்படின்னு ஜென்ட்ஸ் தான் சொல்லணும். லேடீஸ் தாராளமா வரலாம் அந்த ஸ்பிரிச்சுவலுக்கு. அப்புறம் வந்து இவர் பேசுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப முரட்டுத்தனமா பேசுறாருன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இவர் ரொம்ப சாஃப்ட்டா ஹேண்டில் பண்றாரு. எங்கள குழந்தை மாரி ஹேண்டில் பண்றாரு. சாப்பிட்டீங்களா? பல்லு விளக்குனீங்களா? குளிச்சீங்களா?
இதுதான் கேள்வியா இருக்கும் வந்தோடனே எங்களுக்கு. டெய்லி பிறந்தநாள் மாதிரி எங்களை கொண்டாட சொல்லுவாரு. பார்க்கும்போது என்ன சொல்றது, பொண்ணு பையன் குடும்பமே எங்களை வந்து கேர் பண்ணுச்சு. எல்லாருமே ஒரு ஆள் விடாம எங்களை எல்லாருமே அவ்வளோ பாதுகாப்பா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்ச என்னோட பிறந்த வீடு, புகுந்த வீடு, நண்பர்கள், சமுதாயம் எல்லாருக்குமே நன்றி. ஆக்சுவலி ஐயாவை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. வீடியோஸு கூட நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஆன்மீகம்ன்ற பேரில் நிறைய இடத்துல நான் ஏமாந்துருக்கேன். கடவுள் வந்து ஒரு எல்லையை காமிச்சிருவாங்க. கடவுள் எல்லையற்றவர்ன்று இங்கே தான் ஐயா சொல்லியிருக்காரு. நான் தேடி வந்ததே என்னதான் நான் தேடி வந்தேன். கொண்டாட்டமே இல்லாமல் ரொம்ப லோன்லியாக ஒரு கஷ்டம் நிம்மதியே இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நான் இங்கே வந்தேன். வரும்போது நான் என்னதான் தேடி வந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கணும், நான் ஹாப்பியாக தானே இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை தேடி வந்த பாதையெல்லாம் வந்து ஏமாந்ததுனால கடவுளை தேடுறதை விட்டுட்டு நான் என்ன தேடிக்கிறேன், நான் கொண்டாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வர ஆரம்பித்தேன். போன லாஸ்ட் இயர் இதே மாதிரி நியூ இயர் டைமில் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். எல்லாருமே ஜாலியாக கேஷுவலாக இருந்தாங்க. ஐயா வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு வித்தியாசமாக இருந்தது, பட் தப்பாக தெரியல எனக்கு. ஏன்னா நிறைய குருமார்களும் பார்த்துருக்கேன், சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் இவர் கண்ணு முன்னாடி அப்படி இருக்கும்போது பரவாயில்ல வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணே தவிர, அதுக்கப்புறம் உபதேசம் வாங்குறப்பையும் வீடியோஸ் பார்க்கல. அதுக்கப்புறமும் ஒரு சில நிறைய டவுட்ஸ் ஓயாமல் ஐயாட்ட பேசிகிட்டே இருக்க முடியலன்ட்டு 40 days புக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு புக் பண்ணேன். அப்புறம் தான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன். 40 daysல ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா என்னை பற்றி தெரியுமா, நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பற்றி தெரியுமான்னு கேட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு வேகமாக வீடியோஸை ஃபுல்லாக ஒரு 1.5 மாதமாக பார்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததில்ல. ஐயா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எந்த ஊரில் இருந்து வந்திருக்காரு, அவர் பேர் என்ன, சிவயோகி பேரை தவிர வேறு எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவர் இந்த மாதிரி பிளா கெட்ட வார்த்தை பேசுவார் அப்படி இப்படின்னு அதை பற்றி எனக்கு எந்த கேருமே கிடையாது. எனக்கு தேவை என்ன, நான் கொண்டாட்டமாக வச்சுக்கணும், அதை தாண்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கடவுளை தேடணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். போனஸாகவும் கிடைச்சாரு கடவுள். நானும் கொண்டாட்டமாக இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன். என்னையும் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் இனிமேல் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என் கூட 40 days வந்தவங்க எல்லாருமே என்னை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.